இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி என்னாகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். என்னாகமம் 14, 22, 23. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஆவியானவர் தாமே எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக, வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 22, 23 அந்த கடைசி காரியங்கள் என்ன? இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். என்ன 10 முறை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. 10 முறை இப்படி என்னை டெஸ்ட் பண்ண யாரெல்லாம், அதை தான் அங்கே சொல்கிறார். 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும், எல்லாரும் இல்லை, யாரெல்லாம் என்ன 10 முறை டெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களில் ஒருத்தரும் கானானுக்கு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத தான் நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமீன். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் தான், நம்மளை வழிநடத்துகிற தேவன் தான். எகிப்தில் அந்த இஸ்ரேல் மக்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கா 10 வாதைகளை அனுமதித்து எகிப்தில் இருக்கிற பார்வோன் முதற்கொண்டு நடுங்கும்படியாக செஞ்சு இவர்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த 10 முறை 10 வாதைகளை கொடுத்து அவர்களை அங்கேருந்து மீட்டு கொண்டபடியினால வழியில் 10 முறை தேவனை இவங்க பரீட்சை பார்த்தார்களா, டெஸ்ட் பண்ணார்களான்னு தெரியல. ஆமீன். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனை நம்ம எப்பப்பட்டலாம் டெஸ்ட் பண்ணுறோமோ அவர் நம்பர் பண்ணிக்கிட்டு வர்றார், கவுண்ட் பண்ணிக்கிட்டு வர்றார். 1, 2, 3, இவன் எத்தனை தடவை தான் என்னை டெஸ்ட் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆமீன். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து இஸ்ரவேலராக இருந்தோம், ஆவிக்குள்ளே இஸ்ரவேலராக இருந்தோம். நான் ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறது ஒரு லெவலுக்கு மீறிச்சுன்னா நான் பரலோகம் போக முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அவங்க 10 முறை என்னை டெஸ்ட் பண்ண யார் டெஸ்ட் பண்ணாங்களோ அதில் ஒருத்தரும் காண முடியாது. ஆமீன். நம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஆமீன். நெகேமியா 9:31 என்ன சொல்லுது பாருங்க. நெகேமியா 9:31. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின் படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஆமென். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் தான். எது வரைக்கும்? முதல் டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட்டு. ஹல்லேலூயா. இதில் எல்லாம் தானே கிருபையும் இரக்கமும் உள்ளவர். ஆனால் 10வது டெஸ்ட்டில் ஹல்லேலூயா அதே கிருபையும் இரக்கமும் இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது இருக்காது. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் உள்ளவர் தான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 20:5 என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன். எத்தனை தடவை நான் பொறுத்துக்க முடியும்? ஆமீன். அவன் இந்த நாளில் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனை நம்மளுடைய நெருக்கத்தினாலும் பிரச்சனையினாலும் வியாதியினாலும் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆமீன். இது தேவன் அதை அருவருக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். தேவனுக்கு முன்பாக நமக்கு வர நெருக்கத்தின் நேரத்தில்
பிரச்சனையின் நேரத்தில் நம்ம நினைக்கலாம், நான் தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கலையேன்னு. வேதம் என்ன சொல்லுது? எப்ப மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முணுமுணுத்தார்களோ அது எல்லாம் தேவனுக்கு விரோதமாக முணுமுணுத்ததாக தான் இங்க வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப ஊழியக்காரங்களுக்கு எதிராகவா? எல்லாரும் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர். குடும்பமாக இருக்கட்டும், கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, நம்ம சகோதர சகோதரிக்கு விரோதமா நீ முறுமுறுக்கிறியா? ஆமென். அந்த முறுமுறுப்பு எல்லாம் தேவனுக்கு எதிரான முறுமுறுப்பு என்றபடியாய் அவர் கணக்கில் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எதிராக பேசுறாங்க, நமக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க என்றபடியாய். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? அவருக்கு எதிராகவே முணுமுணுக்கிற காரியமாக எடுத்துக்கொள்கிறார். அவை நமக்கு வர நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம், ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி இருக்கிற போது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஆமென். எல்லா காரியங்களுக்கும் தேவனை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போது நம்ம மற்றவங்களை முறுமுறுக்கிற காரியத்துல தேவனுக்கு பிடிக்காத காரியமாக அது மாறிடக்கூடாது. நம்மளுடைய கவுண்டிங்ல அது அதிகமாக போயிடக்கூடாது. தேவனுக்கிட்ட எந்த சூழ்நிலையிலும் நம்ம முழுமையா நம்ம தாழ்த்துக்கிறவங்களா இருக்கணும். நம்ம முழுமையா சரணடைகிறவர்களாக இருக்கணும். தாழ்த்துறதுன்னா என்ன, சரணடைகிறதுனா எப்படி இருக்கணும்? அப்படியே ரெண்டு கையையும் தூக்கிடுறதா? அதுவும் ஒரு விதம் தான். ஆனா அதை விட என்ன தெரியுங்களா, ஒரு எதிரிகிட்ட ஒருத்த மாட்டிக்கிற போது அவன் மண்டியிட்டு ரெண்டு கையையும் பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை கீழே தரையில தொடுறபடி கீழே படுக்க வச்சிருவான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தான் சரணடைகிறதுனா அந்த அளவுக்கு சரணடையணும். நம்மளை முழுமையாக முற்றிலுமாக தேவனுக்கு நான் ஒண்ணுமில்லை என்றபடியாய் முழுவதுமாக நம்மளை தாழ்த்துகிற காரியம்தான் சரணடைகிற காரியம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனே எனக்கு வர்ற பிரச்சனைகள்ல நான் அவரை டெஸ்ட் பண்றவனா இருக்கிறேனா, முணுமுறுக்கிறவனாக இருக்கிறேனா, அல்லது தேவனுக்காக எனக்கு வர்ற பிரச்சனைக்கு நெருக்கத்துக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். இதுதான் மிக மிக முக்கியமானது. அப்ப இன்னைக்கு அவங்க எத்தனை முறை, 10 முறை என்னை பரீட்சை பார்த்ததினாலே அவர்கள் கானானுக்குள் செல்ல மாட்டார்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் முறை என்ன? யாத்திராகமம் 14 11 12 படிப்போம். யாத்திராகமம் 14 11 12 வசனங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஆமென். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சு விடுதலையாக்கி வழி நடத்திக்கிட்டு வர்றார். இப்ப சூழ்நிலை என்ன? 10வது வசனத்தை படிங்க. அதிலே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஆமென். சூழ்நிலை இதுதான். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்திக்கிட்டு மோசே வந்தாச்சு. எதிர்த்த மாதிரி செங்கடல். இந்த செங்கடலை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் உடனே மோசே பக்கம் திரும்பிட்டாங்க. எகிப்தில் எங்களுக்கு சாவறதுக்கு இடம் இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்த வனாந்தரத்திற்கு, இங்கே நாங்கள் சாகணுமா என்றபடியாய் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இவ்வளோ நாள் செய்த காரியம், எகிப்தில் கடைசி வாதம் என்ன? கடைசி வாத பார்வோன் முதற்கொண்டு அங்க அவங்க வளர்க்குற ஆடு மாடு நாயிலேருந்து எல்லா தலைச்சாங்களையும் கொன்று இந்த இஸ்ரேல் மக்களை மட்டும் விடுதலை ஆக்குகிறார். அது எவ்வளவு பெரிய அற்புதமான அதிசயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிற போது, அந்த வாதைகள் வருகிற போது இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை காண்பித்து இவர்களை அழைத்து வருகிறவராக இருக்கிறார். அப்ப
அப்படி அழைச்சி வந்தவர் இன்னைக்கு இந்த செங்கடலை பார்த்தோன்னே இவர்கள் எல்லாம் எங்களுக்கு சாவறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள எவ்வளவோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்து வருகிற போது, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வருகிற போது, நான் ரட்சிக்கப்பட்டதுனால, கடவுளை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பிரச்சனை வந்தது என்றபடியாய் நான் கடவுளுக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக நான் முணுமுணுக்கிறவனாக இல்லாது இருக்க நாம் பார்த்து கொள்ளணும். ஆமென். ஒருவேளை அந்த நெருக்கத்தினால நான் மற்றவங்க மீது, ஹல்லேலூயா, நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு வர பிரச்சனைகள் நெருக்கத்தினால நான் கணவனையோ மனைவியோ குடும்பத்தில் உள்ளவங்களையோ அல்லது யார் மேல என் கோபத்தை காமிக்க முடியுமோ, ஆமென், அவங்க பக்கம்தான் நான் முணுமுணுக்கிறவனாக இருப்பேன். ஆனா தேவனோ அது அவருக்கு எதிராகங்கிறார். ஏன்? நான் இவ்வளவு நாள் உன்னை வழி நடத்தி வரலையா? இவ்வளவு நாள் உன் தேவைகளை சந்திக்கலையா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா? உன்னை விடுதலை ஆக்க மாட்டேனா? நீ ஏன் அதுக்குள்ளாட்டி முணுமுணுக்கிற? அதுக்குள்ளாட்டி ஏன் கோவப்படுற? ஹல்லேலூயா. அவ இந்த நாள்ல நாம் நமக்குள்ளாக இருக்கிற காரியம், இந்த முதல் காரியத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் இதுவரையில் நடத்தி வந்திருக்கிற தேவன் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12:30 படிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எகிப்துல சாவில்லாத ஒரு வீடும் இல்லையா? ஆனா இஸ்ரேல் மக்கள் வீட்டுல யாருமே சாகல. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? எகிப்துல இருக்கிறவனுங்க அவனுங்களோட வீட்டுல சாவில்லாத வீடே இல்லை. எல்லா வீட்லயும் சாவு. ஆனா இஸ்ரேல் மக்களோட வீட்டுல யார் வீட்லயும் சாவு இல்லை. எவ்வளவு அற்புதமா நடத்துறார். ஹல்லேலூயா. இதை இவங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சாவறதுக்கா? ஏன்னா இவங்க கேட்கிற கேள்வி இதுதான், சாகிறதுக்கா எங்களை இங்க கொண்டு வந்தேங்கிறதுக்காக தான் இங்க வசனத்தை பார்க்கிறோம். அவன் கேட்கிற கேள்வி, எனக்கு அங்க சாகிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்கிறான். அவர் அங்க சாகடிக்கணும்னா அங்கே சாகடிச்சிருக்க மாட்டாரா? எகிப்துல அவ்வளவு பேர்த்த கொன்னவரு இந்த இஸ்ரவேலரை கொண்டு இருக்க மாட்டாரா? ஆமென். இவர்களை தப்புவிக்கணும் தானே அழைச்சி வந்தார். காரியம் செய்வார், பொறுத்து இருக்கணும். ஆமென். காத்திருக்கணும். தேவன் பெரிய காரியத்தை செய்வாருங்கிறதுல விசுவாசமா காத்திருக்கிற போதுதான் அதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? 1 சாமுவேல் 17:37 பார்ப்போம். தாவீது சொல்றபடி 1 சாமுவேல் 17:37 கோலியாத்தை எதிர்த்து தாவீது போகிற போது அவர் சொல்லுகிற வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஆமென். அவன் எப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான்? சின்ன பையன் தாவீது, ஒரு சின்ன பையன். இவன் எப்படி அந்த கோலியாத்தை அரக்கனை அடிக்க போறான் என்றபடியாக ராஜா சவுல் கேட்கிறார், நீ எப்படி அந்த கோலியாத்தை நீ போய் எதிர்கொள்ள முடியும் என்றபடியா? அப்ப அவன் சொல்ற காரியம் என்ன? நான் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறேன், கரடி கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறேன், இந்த கோலியாத்து எம்மாத்திரங்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனையிலிருந்து நம்மளை காத்த தேவன் இன்னைக்கு வர்ற பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்துவார்னு இந்த தாவீதை போல நான் அறிக்கை எடுக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்கிற போதுதான் தேவன் நம்மளை காண்கிற தேவனாக இருப்பார், நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருப்பார். நாம் அதற்கு நமக்கு வர்ற சூழ்நிலைக்கு எதிராக, கர்த்தருக்கு எதிராகவோ மற்றவர்களுக்கு எதிராகவோ முணுமுணுக்கிறவர்களாக நாம் இல்லாதபடியாய், இது தேவனுக்கே விரோதமானது என்பதை அறிந்தவர்களாக நாம் அந்த நேரத்தில் தேவனை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். 2வது முறை எங்க? யாத்திராகமம் 15:23-24 படிப்போம். யாத்திராகமம் 15:23-24.
யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஆமென். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஆமென். இங்கே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. என்ன காரியம்? தண்ணி கசப்பா இருக்கு, தண்ணி தாகம் எடுக்குது, கசப்பா இருக்கு. தண்ணி தாகம் ஏன் எடுக்குது? 22வது வசனத்துல பாருங்களேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஆமென். ஏன்னா 3 நாள் தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. 3 நாள் தண்ணி கிடைக்காம நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது எவ்வளவு தண்ணி தாகம் இருக்கும்? ஆமென். உண்மையிலே தண்ணி தாகம் இருக்குன்னு தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு இடத்துல வருகிற போது தண்ணி இருக்குது, ஆனா குடிச்சு பார்த்தா பயங்கர கசப்பு. ஹல்லேலூயா. இந்த கசப்பான தண்ணியை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க? உடனே மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். மோசேக்கு விரோதமாக அழைச்சது யாரு? உங்களை அழைச்சு கொண்டு வந்து கானானுக்கு சேர்க்கும்படிக்காக தேவன் தான் உங்களை அழைத்து வருகிறார். மோசே தலைமையில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இங்க தண்ணி கசப்பா இருக்கு என்றபடியாக சொல்லுகிற போது உடனே மோசேக்கு விரோதமாக அவர்கள் முணுமுணுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். நம்ம பரலோக பாதையில் பல கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். யார் யார் வழியா எப்படியெல்லாம் அந்த கசப்பு வரும்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த கசப்புனால தேவன் அழைத்த அழைப்பு மாறவே மாறாது. ஆமென். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற காரியம் மாறவே மாறாது. சத்துரு எந்த விதத்திலேயாவது பல கசப்புகளை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதபடியா அந்த இடத்துல நிற்க செய்யும்படிக்காக சத்துரு பல விதமான காரியங்களை செய்யத்தான் செய்வான். ஆமென். ஆனா நம்ம கர்த்தருக்கு விரோதமா முணுமுணுக்கிறவர்களா இருக்கக்கூடாது, மற்றவருக்கு விரோதமா முணுமுணுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கசப்பை மாத்துகிற மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாத்துகிற அந்த அவன் அங்க மோசே ஒரு கட்டையை எடுத்து போடுகிற போது அது மாறுச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம அந்த கசப்பான சூழ்நிலையை மாற்றக்கூடிய கட்டை நான் தான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை மாற்றும்படிக்காய் தேவன் என்னதான் அழைச்சிருக்கிறார், என்னதான் அந்த தண்ணியில போட்டிருக்கார். அந்த கசப்பான தண்ணிக்குள்ள நான் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அந்த சூழ்நிலையை மாற்றுவேன். ஆமென். நான் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படிக்காக நான் அழைக்கப்படல, சூழ்நிலையை மாற்றும்படிக்காக நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அவ இந்த நாள்ல நமக்குள்ள வருகிற பலவிதமான பிரச்சனைனால நெருக்கத்தினால வர்ற கசப்புனால தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நான் பரம காணான காண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். தேவன் அந்த காரியத்தை எல்லாம் தானே அவர் நம்மளோட அக்கௌண்ட்ல வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இதுல மிக மிக கவனமாக இருக்கணும். 3வது முறை எங்க? யாத்ராகமம் 16ல 2-3 படிப்போம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆமென். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, 3வது வசனத்துல, பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து சாப்பிட்டோமா. எப்படி? சமைக்கிற பாத்திரம் இருக்குங்கள்ல, பாத்திரத்தை எடுத்தே முன்னாடி வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிடுவானா. ஹல்லேலூயா. பாத்திரத்தில் போட்டு சாப்பிட்றவன் இல்லை. ஆமென். பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. ஆமென். அங்க கர்த்தரின் கையால் செத்து போனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா.
நான் நல்லா சாப்பிட்டு திருப்தி அந்த ஜெயிலில் தூக்கு தண்டனைக்கு முன்னாடி கேட்பாங்க, உனக்கு என்னென்ன உனக்கு பிரியமானது கேளு வாங்கி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி இவன் சொல்கிறான், நான் அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கர்த்தரோட கையால் செத்து போனாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா, இங்கே கொண்டு வந்துக்கிறே, இங்கே எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லையே என்றபடியா மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆமென். கொஞ்ச நேரம் பசி தாங்கலை அப்படின்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே தேவன் காண்கிறவராக தான் இருக்கிறார். சூழ்நிலை என்னன்னு நம்ம பார்க்கணும். ஆமென். தேவன் நினைச்சா எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் இந்த நாளில் உன்னை போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயம் செய்ய முடியும். ஆதியாகமம் 25:32, அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஹல்லேலூயா. யாக்கோப்பு கிட்ட பசிக்குது, எனக்கு கூல கொடுன்னு கேட்குற போது அவன் யாக்கோப்பு தந்திரமா என்ன சொல்றான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்கறதுனா நான் தர்றேங்கிறான். அதோட அருமை இவனுக்கு தெரியல. அதுக்கு என்ன நீ எடுத்துக்க, இப்ப எனக்கு பசிக்குதே, பசிக்கு இதை கொடு. ஆமென். பசியினால நான் எந்த காரியத்தை இழந்து போகிறேன்? பசியினால நான் பேசுகிற ஒரு வார்த்தையினால தேவன் எனக்கு வைத்திருக்கிற அபிஷேகத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. சேஷ்டபுத்திர பாகம் என்றபடியாய் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அந்த பரலோக காரியத்தை பரலோகத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பொறுத்து பார்ப்போமே, கொஞ்ச நேரம் பொறுப்போமே. ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஆமென். ஒவ்வொருத்தர் 20 நாள் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்களே, நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா என்ன? ஆமென். அவன் இந்த காரியத்தில் 3வது முறை அவர் முறுமுறுக்கிற காரியம் தேவன் கணக்கு வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது முறை யாத்திராகமம் 16:19-20. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். ஆமென். அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். சொன்னது உனக்கு வானத்திலிருந்து கொட்டுது. ஆமென். உனக்கு ஃப்ரெஷ்ஷா அன்னன்னைக்கு சில பேர் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமென். எனக்கு சுட சுட இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவனுக்கு என்ன, நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. அன்னன்னைக்கு உனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்க அப்படின்னா இவன் அதிகப்படியாக எடுத்து வைத்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கு. மோசே கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். அதான் எடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லை. என்னாச்சு? எல்லாம் நாரி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன கற்றுக்கணும்? ஆமென். தேவன் என்ன காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறாரோ அன்னன்னைக்கான காரியத்தில் மட்டும் நம்ம ஈடுபடுபவர்களாக இருக்கணும். ஆமென். நாளைக்குன்னு சேர்த்து வைப்போம்னு தேவனை இழந்துடக்கூடாது, பரலோகத்தை இழந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கை நாரி போன வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஓடி 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 நம்ம வாழ்க்கையே நாரி போயிடக்கூடாது. ஆமென். தேவனை இழந்து போகிறவர்களாக பரலோகத்தை நம்ம இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். தேவனுக்கு எல்லாம் தெரியும். இதே பாருங்க, எலியா 1 ராஜாக்கள் 17:16 படிப்போம். 1 ராஜாக்கள் 17:16. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். இங்கே எப்படி எலியா இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த பானையில் மா குறைச்சி போகவே இல்லை, ஆனால் கூட ஆகவும் இல்லை. அன்னன்னைக்கு எடுக்க அடுத்த நாளுக்கு தேவையானது அதில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு இடத்துல பாருங்க, 2 ராஜாக்கள் 4:7. 2 ராஜாக்கள் 4:7. இது எலிசா செய்த அற்புதம். 2
ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். அடுத்த எலியா செய்த அற்புதத்துல அன்னன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு தேவையானது மட்டும்தான் பானையில் இருக்கு. இங்க எலிசா செஞ்ச அற்புதத்துல நீ இந்த எண்ணெயெல்லாம் வித்து கடனையும் தீர்த்துக்க, உன் ஜீவன் உள்ள வரையில எல்லாத்தையும் இதை வச்சே செலவு பண்ணிக்க. ஹல்லேலூயா. அவ ஜீவ காலம் முழுசுமே இங்க ஆசீர்வதிக்கப்படுது. ஆமென். தேவன் எந்த நேரத்தில் எப்படி ஆசீர்வதிப்பாரோ அந்த ஆசீர்வாதத்தை தான் நான் எடுத்துக்கொள்கிறவனாக இருக்கணும். அதுக்கு மேல நான் முயற்சி பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியம் உனக்கு போதும், இன்னைக்கு எல்லா விதத்திலும் நீ சம்பூர்ணமா இருக்கிறியா, ஆசீர்வாதமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கா, உன் குடும்பம் சமாதானமா இருக்கா, தேவனுக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. இது இல்லைன்னா நம்மளால சில காரியங்களை இழக்க முடியாது தேவனுக்காக. இப்ப தேவனுக்கான காரியத்துல நானும் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன், சகோதரியும் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. என்னை விட பல மடங்கு சம்பளம் அவங்களுக்கு கூட தான். ஆமென். மாசம் மாசம் வர்ற ஒரு 70,000 நான் விட்டுட்டு வருவேன் அப்படின்னு வர்றது எப்படிப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. இப்ப எனக்கு சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. இது மிக மிக முக்கியமான காரியம். ஆமென். தேவனுடைய காரியத்தை பார்க்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தேவனுடைய காரியத்தை பார்க்கிற போது என் குடும்பத்துல குழப்பங்கள் பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா சில காரியத்தை நான் விட்டு வந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. இதுதான் எல்லாத்த விட ஆசீர்வாதம். ஆமென். ஆசீர்வாதங்கிறது பணம் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற சமாதான சந்தோஷம் தான் ஆசீர்வாதம். ஆமென். அது என்னைக்கு குறைந்து போகாதபடி நான் காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்ப இங்க தேவன் நினைச்சா ஒருத்தருக்கு அன்னன்னைக்கு உள்ளதை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு ஜீவ காலம் முழுசு இருக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதை நான் புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஜபத்துல என்ன, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறது ஒண்ணா இருக்கு, ஓடுற ஓட்டம் அதை விட வேகமா இருக்கு. ஹல்லேலூயா. இது தேவனை இழந்து ஓடுகிற ஓட்டமாக இருக்கக்கூடாது. ஆமென். அவன் இந்த நாள்ல தேவன் அப்ப காரியம் என்ன, இந்த இடத்துல அவங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்க. ஹல்லேலூயா. அதுக்கு மேல வச்சுக்காதன்னு சொல்லுகிற போது நான் முயற்சி பண்ணக்கூடாது. ஆமென். அடுத்தது என்ன, அதிலே 16 22 24 5வது முறை என்ன டெஸ்ட்? யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாய் இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு 6வது நாள், நீங்க 2 நாளைக்கு உள்ளதை சேர்த்து வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல நீங்க போய் அப்பத்தை பொறுக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது தேவனுக்கான கர்த்தருக்கான நாள். ஹல்லேலூயா. அதனால நீங்க 6வது நாள் அடுத்த நாளுக்கான காரியங்கள் எல்லாம் நீங்க சரி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்றபடியா சொல்லுகிற போது, அவங்க இப்ப எடுத்து வச்சா கர்த்தர் சொல்றபடி எடுத்து வைக்கிற போது எதுவுமே நாரி போகல. ஹல்லேலூயா. அப்ப காரியம் என்ன, கர்த்தருக்காக ஆராதனைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை தயாராகணுங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. பலமுறை சொல்லியிருக்கேன், சில பேர் வேண்டுதலையாவே என்ன பண்ணுவாங்க, சபைக்கு லேட்டா வருவாங்க.
அவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவன் இதெல்லாம் கவனிக்கிறார், குறிப்பெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சில காரியங்களை நான் நம்பல. என்ன நம்பல? எங்க இருவர் மூவர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன்கிறத நான் விசுவாசிக்கல, நான் நம்பல. ஒரு கலெக்டர் வந்திருக்காரு, அவரை போய் பார்க்கணும்னா முன்னாடி போக மாட்டோமா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் இல்லையா? ஒரு 2-3 பேர் வந்த போதே அவர் வந்துட்டாருங்கிறத நான் அந்த வசனத்தை நான் எந்த அளவுக்கு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் நம்புறேன்? நீ எந்த அளவுக்கு வேதத்தில் உள்ள வசனங்களை நம்புகிறேங்கிறத கிரியையில தான் காமிக்கணும், வார்த்தையில இல்லை, பேசுறதுல இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். கிரியையில நீ காமிக்கணும். நீ ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்திருப்பார் என்றபடியா உன் கிரியையில காமிக்கணும். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வசனம் சொல்லுது, நீ உன் சகோதரனை பகைக்கிறவனாக இருந்தா நீ உண்மையான ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் இல்லைங்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாளைக்கான காரியத்துக்கு, நாளை கர்த்தருடைய நாளுக்காக, அந்த நாளுக்கான காரியத்தை முதல் நாள்ல தயாராகிக்க என்றபடியாய் சொல்லுகிற போது நம்ம அதுக்கு தயாராகிறவங்களாக இருக்கணும். ஆமென். அதுக்கு எப்படி தயாராகணுமோ அவங்கவுங்க சூழ்நிலை எப்படியோ அப்படி. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு தெரியும் நாளைக்கு என்ன வேலை இருக்கும், எப்படி இருக்கும். ஆமென். பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கும், நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், எத்தனை மணிக்கு வீட்டுக்காரருக்கோ மற்றவங்களுக்கோ ரட்சிப்புக்குள்ள வராதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தயார் பண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி முதல் நாளே அதுக்கான காரியத்தை செய்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல அன்னைக்கு காரியத்துல எப்போதும் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா 4 மணிக்கு எந்திரி. ஏன் ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சா என்ன? ஆமென். சீக்கிரம் எந்திரிச்சு அந்த காரியத்தெல்லாம் தேவன் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். என்ன, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை செய்யறது கூட தேவன் என்ன சொல்வார், என்னை அவள் கவனப்படுத்துகிறாள் நினைப்பார். ஹல்லேலூயா. இந்த வேலையினால என்ன அவ கனப்படுத்துறார், அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காரியம் என்ன, நம்ம அடுத்த நாளுக்கான காரியத்துல இன்னைக்கு நான் தயாராகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது இப்போ இல்ல, காலையில இத்தனை மணிக்கு போனா தான் அங்க மட்டன் கடையில நல்லா கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்க போனா என்னைக்கு இல்லாத கும்பல் அங்க நிற்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த கும்பல்ல நின்று எல்லாம் வாங்கிட்டு நீங்க வர்றப்ப இங்க ஆராதனையை முடிச்சு போகும். ஹல்லேலூயா. தேவன் நினைச்சா நீ ஆராதனை முடிச்சு போகையில பார்த்தீங்கன்னா உனக்கான நல்ல தொடப்பீசு அங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அப்படி சாமுவேல் அப்படி எடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் நல்ல பீஸை எடுத்து வைக்கிறார் சவுலுக்காக. ஆமென். அதை யாரும் தொடாத, வச்சிரு. ஒரு ஆள் வருவான், எல்லா கும்பலும் இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு ஆள் வர இருக்கிறான், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதனால அந்த தொடப்பீசை தனியா வைங்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு அப்படி வைப்பார், நீ ஆராதனை முடிச்சுட்டு போனீன்னா. ஆமென். தேவன் அதை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப இங்க காரியம் என்ன, அடுத்த நாளுக்கான காரியத்தை, ஓய்வு நாளுக்கான காரியத்துல நீ அன்னைக்கு போய் அதே 27, 28 வசனங்களை படிப்போம். 16 யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். ஆமென். அடுத்த நாள் போய் பொறுக்காதன்னு சொன்னா அடுத்த நாள் போய் இவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, பொறுக்குனவன்கிட்ட சொல்லல, மோசே கிட்ட சொல்றார், என் கட்டளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்னை மதிக்க மாட்டேங்கிறான், நான் சொன்னதை அவங்க கேட்கல. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு விரோதமான காரியத்துல இந்த 5வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
6வது காரியம் யாத்திராகமம் 17 1-7. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1-7 முடிய வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். ஆமென். இப்ப தண்ணி இல்லை, இவ்வளவு நாள் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தவர் இன்னைக்கு தண்ணி இல்லை அப்படின்னோடனே மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? கர்த்தரை ஏன் டெஸ்ட் பண்றீங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தருவார். தண்ணி இல்லையா, ஜெபம் பண்ணு. ஆமென். நமக்கு என்ன பிரச்சனை? ஆராதனை நேரத்தில் தான் கரெக்டாக பஞ்சாயத்து போர்டில் தண்ணியை திறந்து விடுறான். இன்னைக்கு பிடிக்கலன்னா போச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் சஜஷன் சொல்றார், முத நாளே பிடின்னு. முத நாள் பிடிக்கும், அடுத்த நாளுக்கு அளவு முத நாள் வரலையே. இதெல்லாம் தான் முறையிடுகிறதுங்கிறது. தேவன் கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அதுக்கான ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியம் நமக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தண்ணியோ எந்த பிரச்சனை தேவனுக்கான என்னைக்குமே சரி, தேவனுடைய காரியத்தை நம்ம ஒன்று செய்ய போறோம் அப்படின்னா அதுல தடைகள் வரதான் செய்யும். அது எந்த விதத்துல எப்படி வருது, யாருக்கு வருது தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா அந்த தடைகள் நேரத்துல நீ எப்படி இருக்கிறதுங்கிறத தான் தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை நம்ம செய்கிற போது நிச்சயம் பிரச்சனைகள் வரதான் செய்யும், தடைகள் வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனை நேரத்துல நான் எப்படி இருக்கிறேன்? ஹல்லேலூயா. இதை தான் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய காரியம், சத்துரு யாரு வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள சத்துரு பிடிச்சிடுவான். ஆமென். நான் முன்பே அதுதான் சொன்னேன். எது? அந்த தீர்க்கதரிசி கூட்டத்துல ஒருத்த கும்பிட்டிக்காயை கொண்டு வந்து சமைக்கிறதுல போட்டுட்டான். என்ன பண்றது? எவன் போட்டான்னு தெரியல, ஒரே கசப்பு, சாவு சாவுன்னு எல்லாம் கத்துறான். ஆமென். எல்லாமே தீர்க்கதரிசி. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே தீர்க்கதரிசி கிளாஸ் அட்டன் பண்றவனுங்க. ஆமென். ஆனா ஒருத்தனை சாத்தா எவன் வீக்கோ அவனை பிடிச்சிருச்சு, அவன் அந்த கொம்பிட்டிக்காயை கொண்டு வந்து பானையில போட்டான். ஆமென். அப்ப காரியங்கள், தேவனுக்கான காரியம் ஒண்ணு நடக்கிற போது சத்துரு எந்த விதத்திலையாவது அதை தடை உண்டு பண்ணும்படிக்கா ஏதோ ஒரு காரியம் நடக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம சோர்ந்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்க வேண்டியது என்ன? தேவன் இதோ இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஆண்டவருக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஆமென். தேவன் ஏதோ ஒரு காரியம், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். அதுக்கு முன்னாடி சாத்தான் அதை தடையை உண்டு பண்ணுகிறான் என்றபடியா நம்ம அதுக்கு சந்தோஷப்படணும். ஆமென். அவன் இங்க தண்ணி இல்லைன்னு ஒண்ணு அவங்க மோசேக்கு விரோதமாக முணுமுணுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இதை ஒவ்வொரு காரியத்தை பார்த்து வந்தவங்க இன்னமும் புரிஞ்சுக்கல.
என்ன புரிஞ்சுக்கல? பிரச்சனை வருகிற போது நான் தேவனை நோக்கி பார்ப்பேங்கிறத இன்னமும் புரிஞ்சுக்கல. எதிரா முறுமுறுக்கிறதுல தான் இருக்கிறாங்களே ஒழிய ஒருத்தனாவது கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு ஒருத்தன் கூட கேட்கல. எல்லாம் மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல தேவன் அது எனக்கு விரோதமாக செஞ்சது என்றபடியாய் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்ச பரீட்சை பார்க்கிறார்கள் என்றபடியா அதை அக்கவுண்ட் எடுத்துக்கிறார். 7வது முறை என்ன? யாத்ராகமம் 32 8-10. யாத்ராகமம் 32 8-10. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். எப்ப இந்த காரியம் நடக்குது? அதே 32 1வது வசனம் படிங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது. ஆமென். எப்ப ஒரு காரியத்துக்காக ஒரு காரியம், இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும்? நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற போது தேவனுகிட்டேந்து பதில் வர்ற எனக்கு தாமதிக்கிற போது, இங்க மோசே மலை மேல ஏறினார், ஆளை காணோம், ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வர்றாரா இல்லையா, அங்கே செத்து போயிட்டாரா என்னமோ தெரியல. நம்மள வழி நடத்தின தெய்வத்தை உண்டு பண்ணுவோங்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்கள வழி நடத்தின தெய்வத்தை இவனுங்களே உண்டு பண்றானா, கண்ணுக்குட்டிய. ஹல்லேலூயா. அப்ப அங்க வசனம் என்ன சொல்லுது? மோசே வர தாமதித்த போது. அப்ப நான் ஜெபிக்கிற போது எனக்கு ஒரு காரியத்துல ரிசல்ட் வர்றதுக்கு, தேவனுக்கிட்டேந்து பதில் வர்றதுக்கு தாமதிக்கிற போது நான் ஒரு கண்டுபிடிக்க செய்கிறவனா இருக்கக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்க செய்வேன்? 1 சாமுவேல் 28 5-7 பாருங்க. 1 சாமுவேல் 28 5-7 சவுல் என்ன பண்றாருன்னு பாருங்க. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்ன பண்றாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5-7 வரையிலும் 5 முதல் 7 முடிய வசனங்கள். சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஆமென். யாரு? சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். அவன் ஜெபிக்கிறான். பெலிஸ்தியர்லாம் நெருங்கிட்டாங்க, சண்டைக்கு சூழ்ந்து நிற்கிறாங்க, படம் சூழ்ந்து நிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஜெபிச்சா பதில் வரல. எந்த தீர்க்கதரிசி மூலியமாவோ யார் மூலியமாவோ எதுவும் கர்த்தர் பேசவே இல்லை. கர்த்தர் பேசலன்னு தெரிஞ்ச பிறகு இவன் என்ன முடிவெடுக்கிறான்? யார் ஜோசியக்காரங்களை பார்ப்போம், யார் அஞ்சனமன் சொல்றவங்களை பார்ப்போம், இவங்களுக்கு ஆள் அனுப்புங்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் அங்க நடக்கிற காரியம். மோசே வர தாமதிக்கிற போது அவங்க கண்ணுக்குட்டியை செஞ்சாங்கிறது இப்படிதான் நம்ம வாழ்க்கையில். தேவனுக்கிட்ட ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிற போது பதில் வரலன்னு தெரிகிற போது உடனே மாத்து வழி என்ன? ஆமென். எங்க ஜோசியக்காரன் இருக்கான், அல்லது எங்க யார் எதை குறித்து சொல்லுவா, ஆமென், என்றபடியா எந்த வழி கிடைக்கும் என்றபடியா நம்ம தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, காத்திருக்கணும். ஆமென். கர்த்தருக்காய் காத்திருக்கணும். நம்ம ஜெபத்தை நிச்சயம் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சுதான் வேதத்தில் அங்கே எழுதப்பட்ட தீர்க்கதரிசியோ மற்ற காரியங்களோ எந்த வழியிலும் அவனுக்கு பதில் வரல. ஹல்லேலூயா. பதில் வரலங்கிறத ஏன் எழுதி இருக்கு? தேவன் அங்க பேசலைங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென்.
அப்ப அந்த நாட்கள்ல இவ்வளவு நாள் என்னை வழிநடத்தின தேவன் இன்னைக்கு வழிநடத்த வல்லவர் என்றபடியா இவங்களால பொறுத்திருக்க முடியல. அதுக்குள்ளாட்டி ஒரு கண்ணுக்குட்டியை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. இது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த நாள்ல நமக்கு பதில் வராத போது, ஒருவேளை ஒரு வியாதியில சுகம் கிடைக்காத போதாக இருக்கலாம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, மற்ற பிரச்சனை தீராத காரியமாக இருக்கலாம். உடனே நம்மளுடைய வழியை மாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எந்த இடத்துல யார் எதை சொல்லுவா, எப்படி செய்வா என்றபடியா நம்ம பார்க்காதபடியா பொறுத்து இருக்கணும். கர்த்தர் அதற்கான வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. அவர் இதை விட நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்கிற தேவன் அதற்கான நேரத்துக்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நிச்சயம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது 8வது காரியம் என்ன? என்னாகமோ 11:1. என்னாகமம் 11:1. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல எதுக்காக ஜனங்கள் முறையிட்டார்கள் என்று கொடுக்கப்படல. ஆனா கர்த்தருடைய செவிகளில் அதெல்லாம் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டு. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஹல்லேலூயா. காரணம் இங்க சொல்லப்படல. ஹல்லேலூயா. இது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் இந்த பற்றி எரிகிற ஒரு காரியம் நடந்ததுன்னு காரணம் சொல்லப்படல. ஏன்னா சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் யாருக்காவது விரோதமாக பேசியிருந்தாலோ பல காரியங்களை செய்திருந்தாலோ அன்னைக்கு அதை பற்றியதான ஒரு எஃபெக்டே தெரியவே தெரியாது. ஒரு நாள் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில பற்றி எரிகிற போதும் தேவன் எதனால இதை அனுமதிச்சேன்னு சொல்லவும் மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் சொல்ல மாட்டார். ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஏன்னே சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செஞ்ச தப்பு. ஆமென். யாருக்கோ விரோதமாக நம்ம செஞ்ச தப்பு. ஹல்லேலூயா. அது இன்னைக்கு நம்மளை பாதிக்கிறதாக இருக்கிறது. அவன் இந்த நாள்ல நம்ம மிக மிக கவனமாக நடக்கணும். குறிப்பா ஆவியானவருக்கு விரோதமான அது காரியமாக இருக்கலாம். எபேசியர் 4:30 என்ன சொல்லுது? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை துக்கப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் அது நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். ஆமென். இன்னைக்கு நான் தப்பு பண்ணா, நான் காலையில தப்பு பண்ணா சாயந்தரம் எனக்கு தண்டனைன்னா எவன் தப்பு பண்ணுவான்? ஒரு பயலும் பண்ண மாட்டான். உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் நல்லவனா இருப்பான். அப்பப்பா ஏதாவது செஞ்சா உடனே முதுகுல அடி உண்டா அப்படின்னு எவனும் தப்பு பண்ண மாட்டான். ஆமென். அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ராஜா அன்றே கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. ஹல்லேலூயா. அது என்னைக்கு நின்று கொள்ளுதோ அன்னைக்கு ஏங்கிறது உனக்கு தெரியாது. ஆமென். அவங்க காரியம் என்ன? அப்படியாய் பற்றி அக்கினி பற்றி எரிகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். பலர் அங்கே இறந்தார்கள் என்றபடியான ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா அவங்க முறையிட்டார்கள். அது கர்த்தருடைய செவிக்கு எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. 9வது காரியம் என்னாகமம் 11:18. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஆமென். 19 பாருங்க. நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல. ஆமென். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல. மட்டன் என்னவா? டெய்லி மட்டனா?
ஆமென். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை. தொடர்ந்து அடுத்தது 20ஆம் வசனம். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். ஆமென். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக அழுகுறானுங்களாம். எதுக்கு அழுகுறானுங்க? எனக்கு மட்டன் வேணும்னு அழுகுறானுங்க. ஹல்லேலூயா. நீ கேளுடா, எனக்கு மட்டன் வேணும்னு கேளு, ஏன் கொடுக்கலன்னு அழுகுற? ஹல்லேலூயா. கேட்டினா அவர் கொடுத்துருப்பாரு. ஆமென். அதனால அவருக்கு கோபம் வந்து என்ன பண்றாங்க? 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, மாசம் முழுசும் உங்களுக்கு மட்டன் தான்டா, சாப்பிடுங்க, உங்களுக்கு சலிச்சு போற வரையும் சாப்பிடுங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, அதனால என்ன பண்றார்? 33வது வசனம் படிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். வாயில இருக்கிற போது என்னாச்சா? அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்கு முன்பாக மூண்டது. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டார், இனிமே மட்டன் தொடாத, உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, பட்டுன்னு போயிடுவேன்ட்டார். ஆமென். முடிச்சு போச்சு கதை. எங்க மட்டன் மட்டன் மட்டன்னு குடிச்சுக்கிட்டே இருந்தேன், தினமும் மட்டன் வேணும்னு. இன்னைக்கு டாக்டர் சொல்லிட்டார், ஒரு பீஸுக்கு வாயில் வச்சினாலும் போச்சு, கொலஸ்ட்ரால் அதிகம், பட்டுன்னு போயிடுவேன் அப்படின்ட்டார். ஆமென். ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எதிராக என்னென்ன காரியத்துக்கு நான் முறையிடுறேன், எதுக்கு நான் அழுகுறேன்? இங்க அழுதார்கள்னு சொல்லப்படுது. எனக்கு மட்டன் இல்லைன்னு அழுகுறான். ஆமென். கேட்கலாமே. ஹல்லேலூயா. தேவன் எதை உனக்கு கொடுக்காம இருந்தார்? கேட்டா தேவன் நிச்சயம் கொடுப்பார். ஆமென். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. யோவான் 6:27 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 6:27. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஆமென். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக தான் நம்மளுடைய கிரியையெல்லாம் இருக்கணும், நம்மளுடைய நடக்கை எல்லாம் இருக்கணும். ஆமென். அதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அடுத்தது கடைசியா 10வது காரியம், என்னாகமம் 13ல் 1-2 வசனங்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஆமென். கானான் தேசத்தை வேவை பார்க்கும்படிக்காக போகிற போது ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தர் 12 பேர் போறாங்க. ஆமென். இதுல 10 பேர் என்ன சொல்றாங்க? இது நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, இந்த தேசத்தை நம்ம கானான போய் பிடிக்க முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சச மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது என்றபடியா 10 பேர் சொல்றாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க? இல்ல, அது பாலும் தேனும் ஓடுகிற, தேவன் சொன்னபடியாகவே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம். ஆமென். அங்க நல்ல விளைச்சலை பார்க்கிறோம், திராட்சையெல்லாம் கொத்து கொத்தா நிறைய காய்ச்சி இருக்கிறத பார்க்கிறோம். நல்ல ஒரு இடத்தை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். நிச்சயமாக அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் என்றபடியாய் யாரு? 2 பேர் மட்டும், காலேப்பும் யோசுவா மட்டும் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த 10 பேரு எல்லாம் இது எதை காமிக்குது? பல நேரங்கள்ல ஒரு சபையாக இருக்கிற இடத்துல மெஜாரிட்டி சொல்றது சரியா இருந்துடும் நினைக்க கூடாது. ஆமென். 10 பேர் சொல்ற காரியம் நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா நிச்சயம் நம்மெல்லாம் அழிஞ்சு போவோம்னு பேசுறானுங்க. ஆமென். அது ஆனா தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் அந்த இடத்த போய் பார்க்கிற காரியத்துல 2 காரியத்தை பார்க்கறாங்க. 12 பேரும் பார்க்கறாங்க. ஒருத்தன் கண்ணுக்கு அங்க இருக்கிறவனை தான் பார்க்கறான். அவன் பெரிய ராட்சசங்களா இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம சண்டை போட முடியாதுன்னு மனுஷரை பார்க்கறான். ஆனா இந்த 2 பேரும் தேவன் நமக்கு நல்ல ஒரு
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்திருக்கிறார். அங்க நல்ல விளைச்சல் இருக்குது. நிச்சயமாக நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்றபடியா அந்த ஒரு செழிப்பை தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியத்தை இவங்க 2 பேரும் பார்க்கறாங்க. ஆமென். அப்ப தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஒரு சபையை குலைத்து போடுகிற ஒரு காரியமாக எந்த நேரத்திலும் பேசவே கூடாது. ஆமென். ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தைக்கு நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வைத்திருக்கிறது இந்த நாளிலே மற்றவர்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்காய், கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம கானானை சென்றடையும்படிக்காய், ஒரு ஆசீர்வாதத்துக்கு போகும்படிக்காய். அதுக்கு முன்னாடி பலர் நம்மளை பயமுறுத்தலாம். இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, சொந்த பந்தம் வராது, உனக்கு அதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க, நீ தனி ஒரு ஆளாக தான் நிற்ப, தேவனை இந்த மனுஷனை பிடிச்சிக்கிட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். அவன் கடைசியில் ஏமாத்திட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அவனுக்கு வேண்டிய வரையிலும் ஆமென் நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கான காரியம் முடிச்சிருச்சோன்னே அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ இப்போ தேவனையும் விட்டுட்ட, ஆளையும் விட்டுவிட்ட, 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட. ஹல்லேலூயா. தேவனை நம்ம நோக்கி பார்த்தா அந்த ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிற தேவன் அவங்க இருதயத்தை நம்ம பக்கம் திருப்ப மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாக திருப்ப வல்லவர். ஆமென். நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களாக இருக்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க. ஆமென். இவ்வளவு காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்ம நடத்தி வந்த காரியத்தெல்லாம் பார்க்கிறோம். ஆமென். இவ்வளவு பெரிதான சாட்சிகள் எல்லாம் இருக்கும்போது நம்ம எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் நாம் முணுமுணுக்காதபடி தேவன் நம்மளை அழைத்த அழைப்புக்கு, ஆமென், நம்மளை கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த பாதையில நம்ம முணுமுணுக்கிறவர்களாக இருந்து அதை இழந்து போகக்கூடாது. ஆமென். பிலிப்பியர் 2:16 படிப்போம். அதை படித்து நாம் முடிப்போம். பிலிப்பியர் 2:16. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16 வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். பவுல் கொடுக்கிற நமக்கு அட்வைஸ் இதுதான். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். இதுதான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியத்திலும் உமது கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை வழிநடத்த வல்லவர், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது வாழ்க்கையிலே ஒரு நாளும் உமக்கு எதிராக முணுமுணுக்காதபடியாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை நாங்கள் அடையும்படிக்கான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.